கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நாள் முழுதுமாக கண்ணின் மணி போல பாதுகாத்தார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தினேன். போக்கிலும் வரத்திலும் அவருடைய கிருபை கூட இருந்தது. குடும்பத்தை வழிநடத்தினார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தினேன். இந்த வருடத்தின் கடைசி பரிசுத்த ஆராதனையிலே பங்கு பெறும்படியாக கர்த்தர் கிருபை தந்தார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தினேன். எல்லாருக்கும் அந்த கிருபை தந்திருப்பார். அதற்காக நாம் எல்லாரும் கர்த்தரை நன்றி செலுத்துவோமாக. கடந்த அதாவது கிறிஸ்துமஸ் பண்டிகை, இயேசு பிறப்பின் பண்டிகையை நாம் சந்தோஷமாக உற்சாகமாக கொண்டாடும்படியாக கர்த்தர் கிருபை தந்தார். அதற்காக உழைத்தவர்கள், அதற்காக கொடுத்தவர்கள், அதற்காக ஜெபித்தவர்கள் அனைவருக்கும் தேவனுடைய நாமத்தினாலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் அந்த நாட்களிலே உற்சாகமாக கொண்டாடும்படியாக கர்த்தர் கிருபை தந்தார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தினேன். இந்த நாட்களிலே கர்த்தர் கொடுத்த வசனங்களை நாம் தியானித்து நம்முடைய ஆத்மாவிற்கு பிரயோஜனப்படுத்திக் கொள்வோமாக. ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம். ரோமர் 8:28. ரோமர் 8:28. சத்தமா அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு பாருங்க, இந்த வருடத்தில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பித்த எல்லா காரியங்களும் நன்மைக்கு ஏதுவாகவே என்று எண்ண வேண்டும். அது நல்ல காரியங்களோ கெட்ட காரியங்களோ, நம்முடைய பார்வைக்கு அது கெட்ட காரியங்களாக தெரியும். ஆனால் தேவனுடைய பார்வைக்கு நம்முடைய வாழ்க்கையில் செய்த எல்லா காரியங்களுமே நன்மையான காரியம்தான். ஹல்லேலூயா. எப்பொழுது அந்த எண்ணம் நமக்கு வரும் என்றால், நாம ஒரு வளர்ந்த விசுவாசியாக இருக்கும்போது அந்த எண்ணம், அதாவது அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவர்கள்தான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள். இவர்கள்தான் உண்மையான விசுவாசிகள். யார் ஒருவர் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடந்தது என்று நினைக்கிறார்களோ அவர்களே, அதாவது அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்களே தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள். அப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையில் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். ஒரு கிராமத்துல ஒரு விவசாயி இருந்தார். அந்த விவசாயி தேவனிடத்துல அதிகமாக அன்பு வைக்கிறவர். செய்கிற எல்லா காரியங்களிலும் தேவனை முக்கியப்படுத்தி செய்வார். ஒரு நாள் அந்த வருடத்துல திடீரென்று பஞ்சம் பயங்கரமா வந்துவிட்டது. அதாவது வயல்வெளியில போய் நெல் நாத்து நடுவதற்கு அளவுக்கு கூட தண்ணி வசதி இல்லாம ரொம்ப அதாவது ஒரு கொடுமையான ஒரு பஞ்சம். ஆனாலும் அவர் என்ன செய்தார் என்றால், தேவனிடத்துல விசுவாசம் வைத்து தேவன் நன்மைக்கு ஏதுவாக செய்வார் என்று நம்பி அவர் போய், அதாவது இருக்கிற கொஞ்சம் அந்த நிலத்துல கொஞ்சம் தண்ணியில வச்சு அவர் நாட்டு நட்டார், அதாவது விவசாயம் பண்ணார். அந்த ஊர்ல இருக்கிற மற்ற விவசாயிகள் எல்லாரும் இவரை கேலி பண்ணினார்கள். இவரை கிண்டல் செய்தார்கள். என்ன பஞ்சமாக இருக்கிறது, குடிக்கிறது கூட தண்ணி இல்ல, ஆனால் இவர் போய் விவசாயம் பண்றாரு அப்படி என்று எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணினார்கள். ஆனால் இந்த விவசாயி தேவனை மாத்திரம் சார்ந்திருந்தார், தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப எல்லா நாட்களும் இருக்கிற தண்ணி வச்சு எல்லாம் விவசாயம் பண்ணியாச்சு. இப்ப அந்த நாத்து வளரணும், அதற்கு தண்ணி அவசியம். ஆனால்
அந்த கிராமத்துல கொடிதான ஒரு பஞ்சம். இவர் இயேசுவை மாத்திரம் விசுவாசித்தார். ஒரு நாள் மழை பெய்து ஃபுல்லா அந்த கிராமம் ஃபுல்லா புயல் வந்து தண்ணி ஃபுல்லா தண்ணி. எல்லாரும் நினைத்த மற்ற அதாவது விவசாயிகள் எல்லாரும் நினைத்தார்கள், ஆஹா இந்த விவசாயி போய் பயிர் நட்டான், இப்போது அவர் நட்ட இடத்துல எல்லாம் ஃபுல்லா தண்ணியா இருந்திருக்கும், எல்லாம் அழுகி போயிருக்கும் அப்படி என்று மற்ற விவசாயிகள் நினைத்தார்கள். ஆனால் இந்த விவசாயி போய் அந்த நிலத்தை போய் பார்த்தார். அவரு பயிரிட்ட நிலத்துல மாத்திரம் தண்ணி, அதாவது அந்த இடத்திற்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மாத்திரம் இருந்தது. ஆனால் மற்ற எல்லாம் வறண்டு போயிருக்கு. அந்த இடத்தை சுத்தி ஃபுல்லா தண்ணி. ஊர் மக்களுக்கு, மற்ற விவசாயிகளுக்கு ஒரே ஆச்சரியம், என்ன இவரோட நிலத்துல மட்டும் இவ்வளவு மழை பெஞ்சு இவ்வளவு வெள்ளம் வந்து அந்த பயிர் அதாவது அழிந்து போகாம தேவையான தண்ணீர் மாத்திரம் இருக்கிறது அப்படி என்று மற்ற விவசாயிகள் ஆச்சரியப்பட்டார்கள். இவரிடத்துல வந்தார்கள். வந்தபோது இவரிடத்துல, எப்படி நீ உன்னோடது மட்டும் இப்படி நன்றா, அதாவது எந்த சேதமும் இல்லாம விளைந்திருக்கிறது, நீ பஞ்ச நாட்கள்ல நீ விவசாயம் பண்ண, அதை பார்த்து நாங்கள் கேலி செய்தோம். தண்ணி இல்லாம இவர் என்ன பண்ணுகிறார் என்று நாங்கள் நினைத்து கொண்டு பேசிக் கொண்டிருந்தோம். ஆனால் மழை வந்து இவ்வளவு மழை வந்த பிற்பாடோ உன்னுடைய நிலத்துல மாத்திரம் தண்ணி, போதுமான தண்ணீர் இருக்கிறது. ஆனா மற்ற எல்லாம் ஃபுல்லா முழுகி, அதாவது அந்த லேண்ட் ஃபுல்லா முழுகி விட்டது. அவர் சொன்னார், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்ற இந்த வசனத்தை அவர் சொன்ன போது எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த விவசாயி போலதான் நாம தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நாம இப்படிதான் நினைக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இந்த வருடத்தில் அநேக காரியங்கள் நடந்திருக்கும். சில காரியங்கள் நம்முடைய மனதிற்கு வேதனை அளிக்கக்கூடியதாக இருந்திருக்கும். ஆனால் நம்முடைய மனதிற்கு, ஆனால் இறைவனுடைய பார்வையில எல்லாம் நன்மைக்கு. எப்பொழுது என்றால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. ஹல்லேலூயா! இந்த நாட்கள்ல தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு இதை குறித்து நாம சற்று விரிவாக தியானிப்போம். முதலாவது காரியம், புலம்பல் 3வது அதிகாரம் 22, 23. புலம்பல் 3, 22, 23. நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது. பாருங்க, உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவனின் உண்மை தன்மை பெரிதாய் இருக்கும். தேவனுடைய விசுவாசம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு பெரிதாய் இருக்கும். ஹல்லேலூயா! அதாவது நாம் அவரிடத்தில் வைக்கிற விசுவாசம் இல்ல, உண்மை தன்மை இல்ல. அவர் நம்மிடத்தில் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவருடைய உண்மை தன்மை, அதாவது மற்றவர்களை காட்டிலும் பெரிதாய் இருக்கும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் நம்ம மீது வைத்திருக்கிற விசுவாசம் ரொம்ப பெரியது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய கிருபை பெரியது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. காலைதோறும் அவருடைய கிருபை பாருங்க புதியவைகளாக இருக்கும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு காலகட்டத்திலும், எல்லா காலகட்டத்திலும் தேவனின் உண்மை தன்மைக்கு நாம நன்றி செலுத்த வேண்டும். யாருக்கு என்றால், அதாவது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு மாத்திரம்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவனின் உண்மை தன்மைக்கு ஒரு சான்று பாருங்க. யோசேப்பு வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள். தனது சொந்த சகோதரர்களால் அடிமையாக விற்கப்பட்டார்.
போத்திமார் மனைவியினால் பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டார். சிறைச்சாலையிலே அவர் ஏமாற்றப்பட்டார். எல்லா காரியத்திலும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதில் தேவன் உண்மையாக இருந்தார். தேவனுடைய உண்மைத்தன்மை யோசேப்பிடத்துல பெரிதாய் இருந்தது. மற்ற எல்லாரை காட்டிலும், மற்ற சகோதரர்களை காட்டிலும் யோசேப்பிடத்தில் தேவனுடைய உண்மைத்தன்மை பெரிதாய் இருந்தது. ஏனென்றால் யோசேப்பு தேவனிடத்தில், அதாவது அன்பு கூர்ந்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக எல்லா காரியத்தையும் மாற்றினார். எல்லா காரியத்தையும் அவர் வாழ்க்கையில காணப்பட்ட எல்லா காரியத்திலும் பாருங்க, நீ அடிக்கடி நாம தியானித்திருப்போம். அவர் வாழ்க்கையில பட்ட கஷ்டங்கள் எல்லா காரியத்திலும் கர்த்தர் அதாவது யோசேப்பு கர்த்தரை சார்ந்து இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். முடிவுல என்ன ஆனது என்று எல்லாருக்கும் தெரியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பை போல நாமும் இந்த வருட கஷ்டங்கள், இன்னல்கள், ஆசீர்வாத காலதாமதங்கள் ஏற்பட்டிருக்கிற வாய்ப்பு இருந்திருக்கலாம். அநேக சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம். ஆனால் தேவனின் உண்மை தன்மைக்கு ஒருபோதும் அது மாறாதது, அது அசையாதது. அவருடைய திட்டங்கள் எப்பொழுதும் நம்முடைய நன்மைக்காகவும் அவருடைய மகிமைக்காகவும் இருக்கும். நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அவருடைய திட்டங்கள் எப்பொழுதுமே நம்முடைய நன்மைக்காக இருக்கும், அவருடைய மகிமைக்காக இருக்கும். நாம செய்ய வேண்டியது என்னன்னா, யோசேப்பை போல கடைசி வரை தேவனிடத்துல அன்பு கூற வேண்டும். கடைசி வரை கஷ்டங்கள் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நாம விட்டு விடக்கூடாது. கடைசி வரை எப்படி யோசேப்பு கடைசி வரை தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து தேவனுடைய இரக்கங்களை பெற்றுக்கொண்டது போல, தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டது போல, நாமும் இந்த வருடத்துல அநேக கஷ்டங்கள் பெற்றிருப்போம். இந்த புது வருடத்துல வரப்போகிற ஆண்டுல தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய இரக்கங்களையும் அவருடைய கிருபைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். காலதாமதமாகலாம், ஆசீர்வாதங்கள் காலதாமதம் ஆகலாம், ஆனால் கடைசி வரை தேவனிடத்துல அன்பு கூற வேண்டும். யோசேப்பு அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்தது மாத்திரமல்ல, அவரையே சார்ந்திருந்தார், கர்த்தரையே சார்ந்திருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஹல்லேலூயா. அதுபோல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல நாம தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தோம் என்றால் அவருடைய உண்மை தன்மை, அவருடைய விசுவாசம் நம் மீது பெரிதா இருக்கும். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் பாருங்க, சங்கீதம் 103 3-5. சங்கீதம் 103 3-5. சங்கீதம் 103 3-5. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. பாருங்க, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அதாவது சொல்ல முடியாத எண்ணற்ற ஆசீர்வாதங்களால் நிரப்புவார். அந்த ஆசீர்வாதத்திற்கு அளவே இருக்காது. அந்த ஆசீர்வாதங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். எப்பொழுது என்றால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. என்ன ஆசீர்வாதம் பாருங்க, நம்முடைய அக்கிரமங்களை மன்னிப்பார். நம்முடைய அக்கிரமங்களை மன்னிப்பார் என்றால் நாம செய்கிற அக்கிரமங்கள், நம்முடைய முன்னோர் செய்த அக்கிரமங்களை அவர் மன்னிப்பார். நம்முடைய நோய்களை குணமாக்குவார். நோய்களில் இருந்து நம்மை விடுதலை ஆக்குவார். நம்முடைய ஜீவனை பாதுகாப்பார். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நம்முடைய ஜீவனை அழிவிலிருந்து பாதுகாப்பார். எப்பொழுதும் நன்மையினால் திருப்தி ஆக்குவார். எப்பொழுதும் எந்த காரியத்திலும் நன்மையினால் நம்ம திருப்தி ஆக்குவார். அதாவது வாலிபர்களுக்கு ஒத்த பலனை பெறுவார். நம்முடைய பலவீனங்களை மாற்றுவார். நாம வயதானாலும் நம்முடைய பலவீனங்களை மாற்றி, மோசேக்கு எப்படி வாலிபருக்கு ஒத்த பலம் இருந்ததோ, தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தார்,
தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, வாலிபர்களுக்கு ஒத்த பலனை தருவார், நம்முடைய பலவீனங்களை மாற்றுவார். ஹல்லேலூயா! இந்த ஆசீர்வாதங்கள், எண்ணற்ற ஆசீர்வாதங்கள், சொல்லி முடியாத ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்புவார். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எப்பொழுது இந்த ஆசீர்வாதங்களால் நிரப்புவார்? எப்பொழுது நிரப்புவார்? பாருங்க, தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கு நன்றி செலுத்தும் போது, அதாவது we have to show our gratitude to, பாருங்க, for his blessings. நம்முடைய gratitude, அதாவது தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கு நன்றி செலுத்தும் போது இந்த ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்புவார். இதற்கு பாருங்க ஒரு நல்ல ஒரு உதாரணம் பாருங்க. லூக்கா 17வது அதிகாரம் 12-16. லூக்கா 17:12-16. லூக்கா 17:12-16. படிக்கலாம். இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்க வேண்டும் சத்தமிட்டார்கள். உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவன் சமாரியனாய் இருந்தான். பாருங்க, எப்பொழுது இந்த ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்புவார் என்றால், தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கு நன்றி செலுத்தும் போது. 10 குஷ்டரோகியில் ஒருவன் அந்நியன், அவன் சமாரியன். அவன் தேவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணம் அவன். அதாவது இதுல இருந்து என்ன விளங்குகிறது என்றால், தேவனை அறியாதவர்கள் நன்றி செலுத்த தாமதம் செய்ய மாட்டார்கள். தேவனை அறியாதவர்கள், நீங்க நன்றாக கவனிங்க, நீங்க கவனித்தீர்கள் என்றால், தேவனை அறியாதவர்கள் நன்றி செலுத்துவதற்கு அவர்கள் ஒருபோதும் தாமதம் பண்ண மாட்டார்கள். ஆனால் தேவனை அறிந்தவர்கள், ஆசீர்வாதங்களை அனுபவித்தவர்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துவதில் தாமதம் பண்ணுவார்கள். பின்னாடி பார்த்துக்கலாம், நமக்குதான் நம்ம கடவுள் நம்ம தான் பக்கத்துல இருக்காருல்ல, நம்ம எப்ப வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம் அப்படி என்று காலதாமதம் பண்ணுவார்கள். ஆனால் தேவனை அதிகம் அந்நியன், இவன் ஒரு சமாரியன். பாருங்க 18, தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனே ஒழிய, அவன் இயேசுவை பற்றி தெரியாது. அப்ப மற்ற 9 பேரும் இயேசுவை பற்றி தெரியும், அவர்கள் யூதர்களாக இருந்திருக்க வாய்ப்பு உண்டு. இவன் சமாரியன். சமாரியன் என்றால் எல்லாருக்கும் தெரியும், ஏற்கனவே நம்ம அநேக முறை தியானித்திருக்கோம். அதாவது யூதர், ஆனால் விலக்கப்பட்ட ஒரு ஜாதி, அதாவது ஜாதின்னு இல்ல, ஒரு ஜனம். அவன் இயேசுவை மகிமைப்படுத்துகிறான். பாருங்க, தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த நாட்கள்ல நாம அப்படித்தான் காணப்படுகிறோம். அதாவது நாம தேவனுக்கு நன்றி செலுத்துவதில் காலதாமதம் பண்ணுகிறோம், அசட்டை பண்ணுகிறோம். அப்ப நம்ம, அதாவது அந்த ஆசீர்வாதங்களால் தேவன் நிரப்புவதற்கு அவரு காலதாமதம் பண்ணுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சொல்லி முடியாத ஆசீர்வாதங்களால் நிரப்புவார், அநேக ஆசீர்வாதங்களால் நிரப்புவார். எப்பொழுது என்றால், தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதாவது தேவனிடத்தில் பெற்ற ஆசீர்வாதத்திற்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த சமாரியனை போல திரும்பி தேவனிடத்தில் நன்றி செலுத்தி உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா! தேவன், அதாவது இயேசு எங்க இருக்கிறாரோ அவன் சமாரியன் இருந்த இடத்திலிருந்து அவன் நன்றி செலுத்துறார். நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அவன் போனார்கள், சுத்தமாகிட்டார்கள், அந்த இடத்துல இருந்து தேவனே உமக்கு நன்றி அப்படி என்று சொல்லல, இயேசுவை தேடி வந்தார். இயேசு எங்க இருக்கிறாரோ அதை தேடி வந்தார். நாமும் நன்றி செலுத்துவதற்கு தேவனுடைய ஆலயத்திற்கு ஓடி வர வேண்டும், பிரயாசப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அநேக எண்ணற்ற ஆசீர்வாதங்களால் அவர் நிரப்புவார். 3வது காரியம், சங்கீதம் 29:11. சங்கீதம் 29:11.
சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி. கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு மூன்றாவது காரியம், தேவ சமாதானத்தினால் உறுதியாய் நிரப்புவார். அதாவது சமாதானம், தேவ சமாதானத்தினால் உறுதியாய் 100% ஷூர், கேரண்டி சமாதானம், நிம்மதி அருளுவார். நிம்மதி பாருங்க, இந்த நாட்கள்ல நாம நிம்மதி இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம தேவனை துதிக்கிறோம், ஆராதனை செய்கிறோம், ஆலயத்திற்கு கடந்து செல்கிறோம், ஆனால் ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை, சமாதானம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் நாம் தேவனிடத்துல அன்பு செலுத்துவதற்கு, அதாவது குறைவுள்ளவர்களாக காணப்படுகிறோம். நான் அதற்கு என்ன செய்ய, நாம் தேவனுடைய கைக்குள் அடங்கி இருக்கும் போது, அவருடைய கைக்குள்ளாக அடங்கி இருக்க வேண்டும். உறுதியாய் தேவ சமாதானத்தினால் அவர் நிரப்புவார். இந்த வருடத்தில் எத்தனையோ காரியங்கள் நம்முடைய அமைதியை, நம்முடைய சமாதானத்தை கெடுக்கிறவைகளாக இருந்திருக்கலாம், எத்தனையோ காரியங்கள் இருந்திருக்கலாம். ஏனென்றால் புது வருடத்தில் சமாதானத்தோடு மன நிம்மதியோடு பிரவேசிக்க கூடாதபடிக்கு அந்த காரியங்கள் வருஷம் ஆரம்பத்திலிருந்து இது நாள் வரை நடந்திருக்கலாம். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய கைக்குள் அடங்கியிருப்போம் என்றால் தேவ சமாதானத்தினால் நம்மை நிரப்பி இருப்பார். புது ஆண்டுல நாம பிரவேசிக்கும் போது தேவ சமாதானத்தோடு நாம பிரவேசிப்போம். ஹல்லேலூயா. எப்பொழுது என்றால் தேவனுடைய கைக்குள் அடங்கி இருக்க வேண்டும். அப்பொழுது தேவ சமாதானத்தினால் அவர் நிரப்புவார். நிம்மதியில்லாத வாழ்க்கையிலிருந்து நிம்மதியை தருவார். குடும்பத்துல பிரச்சனை, குடும்பத்துல நிம்மதி இல்லாத இருந்ததா, நிம்மதியை தருவார், சமாதானத்தை தருவார். அவருடைய கைக்குள்ளாக அடங்கி இருக்க வேண்டும். அவருடைய கைக்குள்ளாக என்றால் அவருடைய சபையில, தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட சபையில நாம, அதாவது அவருடைய கைக்குள்ளாக, அவருடைய சபைக்குள்ளாக இருக்கும்போது தேவ சமாதானத்தினால் நம்மை நிரப்புவார். இதற்கு பாருங்க, இதற்கு ஒரு உதாரணம் பாருங்க. மார்க்கு 4வது அதிகாரம் 35 40 வரை. மார்க்கு 4:35 40. அப்பொழுது படத்தில் சிறுபான்மை உண்டாகி படம் அணைகள் அதில் போதித்து அப்படி சத்தியத்தில் அவர் தலையிலே வைத்து எதிராயிருந்தார். அவர் எழுப்பி முதலே நாங்கள் படித்து கொண்டு ஒரு கவலையிலாயிருந்தார். அவர் எழுந்து ஆக்கிரத்தை கடலில் பார்த்து இறைவானே நான் அமைதலாயிருந்தார். அப்போது பார்த்து நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவரை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு என்றார். பாருங்க, ஏன் அவர்கள், அதாவது சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் அவர் பயந்து போயிருந்தார்கள். நம்முடைய உயிருக்கு ஆபத்து வந்துவிட்டது என்று சமாதானம் இல்லாமல் போயிருந்தது. அதாவது உயிருக்கு, அதாவது பிழைப்போம் என்ற நம்பிக்கையற்றவர்களாக, விசுவாசம் இல்லாதவர்களாக காணப்பட்டார்கள். இந்த சம்பவத்தின் மூலம் பாருங்க, நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், அதாவது உண்மையான சமாதானம், அதாவது இயேசுவிடத்தில் இருந்தது. அந்த தேவ சமாதானம் இயேசுவிடத்தில் இருந்தது. பயம் மற்றும் கடல் கொந்தளிப்பு இவைகள் மத்தியிலும் அவர் மாத்திரம் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் இருந்தார். அவர் மாத்திரம்தான் இருந்தார். அவர் அமைதியா அவர் தூங்கிட்டு இருந்தார், ரொம்ப பாதுகாப்பா இருந்தார். ஏனென்றால் பாருங்க, அவரிடத்துல தேவ சமாதானம் இருந்தது, பிதாவின் அன்பு அவரிடத்தில் இருந்தது. பிதாவை அவர் அன்பு கூர்ந்தார், நாம தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தார். தேவ சமாதானத்தினால் நம்மை உறுதியாய் நிரப்புவார். பயம்
எந்த சூழ்நிலையில என்ன, அதாவது புயலை போன்ற பயம், புயலை போன்ற காரியம் நடந்தாலும் இயேசுவை போல நம்ம அமைதியாக இருப்போம், பயப்பட மாட்டோம். அவர் எந்திரிச்சார், காற்ற பாருங்க, இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லிவிட்டார். அப்புறம் சீஷர்களை பார்த்து, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுடைய, அதாவது உங்களுடைய விசுவாசம், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு, ஏன் சமாதானம் இல்லாமல் பயந்திருந்தீர்கள், தேவ சமாதானம் உங்களிடத்தில் இருந்தால் இந்த பயம் உங்களிடத்துல உண்டாயிருக்காதே அப்படி என்று அவர்களை கடிந்து கொண்டார். ஏனென்றால் இயேசுவினிடத்துல தேவ சமாதானம் இருந்தது, பிதாவினுடைய சமாதானம் அவரிடத்தில் இருந்தது என்றால் பிதாவை அவர் அன்பு கூர்ந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல நாம தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தோம் என்றால் தேவ சமாதானத்தினால் நம்மை நிரப்புவார். நான்காவது காரியம், சங்கீதம் 156. சங்கீதம் 156. சங்கீதம் 156. சுவாசமுள்ள யாவோ கர்த்தரை துதிப்பதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவனை துதிப்பதற்கு, ஆராதிப்பதற்கு சந்தர்ப்பங்களை, நேரங்களை கொடுப்பார். ஹல்லேலூயா. சுவாசமுள்ள யாவோ, அதாவது சுவாசிக்கிற எல்லா மிருக ஜீவன்களும், முக்கியமாக மனிதர்கள் கர்த்தரை துதிக்க, ஆராதிக்க வேண்டும். அதுதான் இறைவனுடைய கட்டளை. சுவாசமுள்ள யாவோ கர்த்தரை துதிப்பதாக, கர்த்தரை ஆராதனை செய்ய வேண்டும், கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். தேவனை, அதாவது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவனை துதிப்பதற்கு, ஆராதிப்பதற்கு சந்தர்ப்பங்களை, நேரங்களை அவர் கொடுப்பார். பாருங்க, தேவனை ஆராதிக்க, துதிக்க நேரமே இல்லை என்று ஒருபோது சொல்லக்கூடாது. தேவனை ஆராதனை செய்வதற்கு நேரம் இல்லை, அவரை துதிப்பதற்கு நேரம் இல்லை என்று நாம ஒருபோது நாம சொல்லக்கூடாது. அப்படி என்றால், அதாவது யார் சொல்லுவார்கள் என்றால், தேவனிடத்துல அன்பு கூறாதவர்கள். தேவனுடைய கட்டளை என்ன? சுவாசமுள்ள யாவும். அப்ப நம்மிடத்துல சுவாசம், அதாவது தேவனை ஆராதனை செய்யவில்லை என்றால் நம்மிடத்தில் சுவாசம் இல்லை என்று அர்த்தம். நாம சுவாசிக்கிறது எதற்கோ, ஏதோ ஆண்டவர் படைத்துட்டார் அதனால சுவாசிக்கிறோம் அப்படி என்று அது அர்த்தம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, சுவாசமுள்ள யாவோ கர்த்தரை துதிப்பார்களாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய வாழ்க்கையில பாருங்க, நாம தேவனை ஆராதிக்கவில்லை என்றால், தேவனை ஆராதிப்பதற்கு நேரமில்லை என்று சொல்வோம் என்றால், அவருடைய வாழ்க்கையில சகலமும் அதாவது தீமையாகவே, அந்த காரியம் அப்படியே தீமையாகவே இருக்கிற மாதிரியே தோன்றும். இதற்கு பாருங்க, சிறந்த உதாரணம் பாருங்க, ஏசாயா 12:4-6. ஏசாயா 12:4-6. ஏசாயா 12:4-6. கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், பிரஸ்தாபம் பண்ணுங்கள், கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் மகத்துவமான கிரிகளை செய்தார், இது பூமி எங்கு அறியப்பட கடவுது. சீயோனில் வாசமாய் இருக்கிறவர்களே, நீ சத்தமிட்டு கெண்டீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஏசாயா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை தேவனை துதிக்கும்படியாக அழைத்தார், தேவனை ஆராதிக்கும்படியாக அவர்களை அழைத்தார். பாருங்க அக்கா, நீங்க கர்த்தரை துதியுங்கள், வாருங்கள், நாம தேவனை தொழுது கொள்ளலாம், வாருங்கள் அப்படி என்று அவர்களை, இஸ்ரவேல் ஜனங்களை இந்த ஏசாயா தீர்க்கதரிசி தேவனை துதிக்கும்படியாக, ஆராதிக்கும்படியாக அவர் இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல பாருங்க, இந்த புது வருடத்துல தேவனை துதிக்கும்படியாக, ஆராதனை செய்யும்படியாக நாம் அநேகரை அழைப்போமாக.
நாமும் இடைவிடாமல் தேவனை அதாவது துதிப்போமாக, ஆராதனை செய்வோமாக. இடைவெளி இல்லாமல் என்றால் அதாவது இடைவிடாமல் என்றால் இடைவெளி விட்டு, அந்த இடைவெளியே இருக்கக்கூடாது. அப்பதான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் என்று அர்த்தம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவனை துதிப்பதற்கு, ஆராதிப்பதற்கு தேவன் சந்தர்ப்பங்களை, நேரங்களை கொடுப்பார். ஒரு பக்தியுள்ள குடும்பம், ஒரு கணவன் மனைவி, ஒரு பையன், ஒரு வாலிப பையன், அவர்கள் ரொம்ப மிகவும் பக்தியுள்ள குடும்பத்தார். சபைக்கு அதாவது பாஸ்டர் வருவதற்கு முன்னாடியே போய் உட்கார்ந்து விடுவார்கள். முழு குடும்பமாக உட்கார்ந்து தேவனை துதிப்பார்கள், துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஒரு நாள் கூட ஆப்சென்ட் ஆக மாட்டார்கள். அப்படியாக அவருடைய வாழ்க்கை கடந்து சென்றது. ஒரு நாள் அந்த வாலிப பையன் இறந்து விட்டான். நீங்கள் அநேகர் இந்த கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன். அந்த இறந்த வாலிப பையனை வீட்டுல வைத்து விட்டு அந்த கணவனும் மனைவும் ஆராதனைக்கு வந்து விட்டார்கள். ஆராதனை முடிந்தது. பாஸ்டரிடத்துல ஒரு துண்டு சீட்டு அவர்கள் எழுதி கொடுத்தார்கள். இன்னைக்கு ஆராதனை முடிந்தவுடனே எங்க வீட்டுக்கு எல்லாரும் வர வேண்டும் என்று எழுதி கொடுத்தார். பாஸ்டருக்கு ஒரு படித்து பார்த்து என்ன இன்னைக்கு ஈவினிங் வந்து ரொம்ப மீட்டிங் இருக்கிறது, ஒரு ஊழியம் இருக்கிறது, எதற்காக இந்த அம்மா இப்படி சொல்லுகிறார்கள் என்று அந்த அம்மாவை மேலே கூப்பிட்டார்களாம். எதற்கு இப்படி சொல்லுகிறீர்கள் என்று அந்த பாஸ்டர் கேட்டபோது, அந்த அம்மா, என்னுடைய மகன் இன்றைக்கு இறந்து விட்டான், அதை வீட்டுல வைத்து விட்டு நான் இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிறேன் அப்படி என்று சொன்னபோது அந்த சபை மக்கள் எல்லாரும் அழுது விட்டார்களாம். உடனே அந்த பாஸ்டர் வந்து எல்லா ஊழியத்தையும் கேன்சல் பண்ணிட்டு ஈவினிங் போய் அந்த வாலிபனை அடக்கம் செய்தார்களாம். அடக்கம் செய்து விட்டு அந்த அம்மாள்கிட்ட அந்த பாஸ்டர் வந்து, என்ன மனுஷிமா நீ, என்ன மனுஷி நீ, அதாவது அப்படின்னா ஒரு கடிந்து கொண்டு இல்ல, ஒரு 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 ஆச்சரியமா கேட்போம் பாருங்க, என்ன மனுஷன் அப்படிங்கிறார். என்ன மனுஷிமா நீ, உன் பையன் இறந்தது தெரிஞ்சு நீ வந்து அங்க இல்லாம நீங்க ரெண்டு பேரும் ஆராதனைக்கு வந்து தேவனை மகிமைப்படுத்தினீர்களே, என்ன 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 நீ நினைச்சிருக்க அப்படி என்று கேட்டபோது அந்த அம்மா சொன்னதாவது, எனக்காக இயேசுவானவர் வந்து அந்த இடத்தை பார்க்கும்போது என்னுடைய இடம் காலியாக இருக்கும் என்றால் அவர் வருத்தத்தோடு கடந்து செல்வார். அதனால அந்த இடம் காலியாகாதபடிக்கு தேவன், அதாவது இயேசுவானவர் வருத்தப்பட்டு கடந்து செல்லாதபடிக்கு நான் வந்து விட்டேன். இப்பொழுது நான் நிம்மதியா இருக்கிறேன். ஏன்னா என் மகன் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். ஆனால் அந்த ஒரு நாள் நான் ஆப்சென்ட் ஆயிருந்தேன்னா என்னுடைய இடம் காலியாக இருக்கிறது, அதை பார்த்து வருத்தப்பட்டு கடந்து சென்றிருப்பார் என்று சொன்னபோது அந்த பாஸ்டரும் அந்த சபை மக்களும் அவருடைய அந்த அந்த குடும்பத்தாருடைய விசுவாசத்தை கண்டு மிகவும் கலங்கி தேவனை மகிமைப்படுத்தினார்களாம். இப்படியாக ஒரு சாட்சி அடியன் கேள்விப்பட முடிந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்றால் தேவனை துதிப்பதற்கு, ஆராதனை செய்வதற்கு சந்தர்ப்பத்தை, நேரத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புது வருடத்துல தேவனை துதிக்கும்படியாக, ஆராதனை செய்யும்படியாக, நாம் இடைவிடாமல் ஆராதனை செய்யும்படியாக நாம் ஆயத்தமாவோம். மற்றவர்களையும் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி போல மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துவோம். அவர்கள்தான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள். இயேசுவானவர் நம்முடைய இருக்கையை பார்த்து, என்ன இந்த இடம் காலியாக இருக்கிறது என்று அவர் நினைத்து அவர் வருத்தத்தோடு கடந்து செல்லக்கூடாது. ஐந்தாவது காரியம், எபிரேயர் 13வது அதிகாரம் 8வது வசனம். எபிரேயர் 13:8. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். பாருங்க, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு இயேசுவின் மாறாத அன்பை பெறுவார்கள். மாறாத அன்பை பெறுவார்கள். அவர் நேற்றும் இன்றும் என்றும்
மாறாதவராய் இருக்கிறார். யாருக்கு என்றால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. பருவங்கள் காலங்கள் மாறினாலும் இயேசு நம்மேல் கொண்ட அன்பு விசுவாசமும் மாறாமல் இருக்கும். நாம் வேண்டுமானால் மாறலாம், ஆனால் இயேசுவின் அன்பு ஒருபோதும் மாறாதது. நான் சில வேளைகள அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யலாம், சில வேளைகளை அவரை விட்டு தூரமாக கடந்து சென்றிருக்கலாம். நாம் மாறலாம், இந்த காலங்கள் மாறலாம், நம்முடைய அதாவது இந்த பருவங்கள் இந்த உலகம் மாறலாம், ஆனால் இயேசுவின் அன்பு மாறாதது. ஹல்லேலூயா! இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இதற்கு பாருங்க சிறந்த அதாவது ஒரு உதாரணம் பாருங்க. லூக்கா 15:20. லூக்கா 15:20. லூக்கா 15:20. அவன் தூரத்தில் வரும்போது அவருடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இவன் யாரு? அவனுடைய குமாரன். ஆனா என்ன பண்ணுனா, அவருடைய ஆசி எல்லாம் எடுத்துட்டு போய்விட்டான். தகப்பனார் சொல் பேச்சை கேட்கல, போய் எல்லாவற்றையும் செலவழித்தான், எல்லா பாவங்களையும் செய்தான். அதாவது அவன் பேரே பிராடிக்கல், கெட்ட குமாரனாக மாறிவிட்டான். ஆனால் அவன் மறுபடியும் வரும்போது பாருங்க, அவனுடைய தகப்பன் அவனை கண்டு அவனை பார்க்கிறார். பார்த்துட்டு முகத்தை திருப்பல. இப்போ நீ எதுக்கு வந்த, நீ ஏன் வந்த அப்படி என்று சொல்லல. அவனை கண்டு மனது உருகுகிறார். என்னுடைய மகன் எப்படிப்பட்டவனாக, அவனா ரொம்ப ஒரு மாதிரி எப்படி இருந்த ஒரு மகன் இப்படி வருகிறானே, நல்லா தாடி கிடி வச்சு தலையெல்லாம் வச்சு, அவன்கிட்ட பைசா பணம் இல்லையே, ஒரு பிச்சைக்காரன போல வந்திருப்பான். ஆனால் அவனை மனது உருகி ஓடுகிறார். யாரு? தகப்பன் ஓடுகிறார். அவன் வருகிறான், ஆனா தகப்பன் பார்த்தோன்னு ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு, அவன் எந்த சூழ்நிலை இருந்தான், அவனுடைய அழுக்கு வசனங்களா இருந்திருக்கலாம், அவன் குளிக்காதவனா இருந்திருக்கலாம், அவன் ரொம்ப அதாவது முகம் அகோரமாக இருந்தேன்னா சாப்பாடு இல்ல, அவன் கழுத்தை நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவனுடைய கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஹல்லேலூயா! இதுதான் இயேசு கிறிஸ்துவின் அன்பு. இயேசுவின் அன்பு நிலையானது, மாறாதது. அவருடைய அன்பு நம்முடைய விசுவாசம் அல்லது தோல்வியை ஒருபோது சார்ந்திருக்காது, நம்முடைய பாவத்தை சார்ந்திருக்காது, நாம் செய்கிற பாவத்தை சார்ந்து அவருடைய அன்பு இருக்காது. அந்த தகப்பனை போல மறுபடியும் வர்றானா, அவனை கண்டு அவனை மனதுரி ஓடி அவனை கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்த செய்த. இதுதான் இயேசுவின் அன்பு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பாவத்தினால் நாம் அவரிடம் இருந்து அதாவது விலகி இருந்தாலும் இயேசு நம்மீது வைத்த அன்பு உறுதியாகவும் மாறாததாகவும் இருக்கும். நாம பாவத்தினால ஒருவேளை மாறி வழி விலகி போனாலும் அவருடைய அன்பு உறுதியா இருக்கும், மாறாததாக இருக்கும். அந்த கெட்ட குமாரனுடைய தகப்பனை போல நம்முடைய இயேசுவானவரும் நம்மை கண்டு நீ எந்த சூழ்நிலை இருக்கிறத அவர் பார்க்க மாட்டார், மனது உருகுவார், ஓடி வருவார். அவனை கழுத்தை கட்டி கொள்வார், அவனை முத்தம் செய்து தன்னுடைய குமாரனாக மறுபடியும் ஏற்றுக்கொண்டது போல இந்த நாட்கள்ல இந்த வருடத்துல நம்ம அநேக தப்பிதங்கள், அநேக பாவங்கள், இயேசுவுக்கு பிரியமில்லாத பாவங்கள் நாம செய்திருந்த வாய்ப்பு உண்டு. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறதுல அது நம்ம இடத்துல குறைவு ஏற்பாடு, அதாவது குறைவு இருந்திருக்கலாம். ஆனால் இந்த புது வருடத்துல நாம அதாவது வரப்போகிற வருடத்துல ஆண்டவரே உங்களுடைய அன்பு மாறாததா இருக்கிறபடியால் நாம் மறுபடியும் உம்மிடத்துல கடந்து வர வேண்டும்.
என்னை நீர் அணைத்துக் கொள்ள வேண்டும், என்னிடத்துல நீ மனது உருக வேண்டும். அதாவது இந்த காரியம் என்னன்னா, நாம் எழுந்து புறப்பட்டு, யாரு எழுந்து புறப்பட்டு என்றால் அந்த கெட்ட குமாரன் தான். அந்த அங்கே இருந்து அவன் தகப்பனே நீ இடத்துல வாரும் அப்படி என்று சொல்லல. ஆனா இவன் முயற்சி செய்யறான் பாருங்க, எழுந்து புறப்பட்டு அவனுடைய தகப்பனத்துல நாம பாவத்தில் இருந்தோம் என்றால் அந்த பாவத்தை விட்டு உதறி நாம புறப்பட்டு நம்முடைய தகப்பனிடத்தில் நம்முடைய இயேசுவிடத்திற்கு சபைக்கு ஓடி வர வேண்டும். ஹல்லேலூயா! அவர் ஒருபோதும் புறம்பே தள்ள மாட்டார். இதுவே இயேசுவின் மாறாத அன்பாய் இருக்கிறது. யாருக்கு என்றால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். புலம்பல் 3வது அதிகாரம் 25வது வசனம். புலம்பல் 3:25. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற, பாருங்க, தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா! யாரெல்லாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறார்களோ அவர்கள் தேவனுக்கு காத்திருப்பார்கள், அவர்கள் தேவனை தேடுவார்கள். அவர்களுக்கு கர்த்தர் எப்பொழுதோ பாருங்க நல்லவராக இருப்பார். ஹல்லேலூயா! எப்பொழுது என்றால் நாம அதாவது கர்த்தரை தேட வேண்டும், அவருக்கு காத்திருக்க வேண்டும், நம்முடைய பாவத்தை குறித்து நாம மனஸ்தாபப்பட வேண்டும், மனஸ்தாபப்பட்டு எழுந்து புறப்பட்டு ஓடி வர வேண்டும். அவர்களுக்கு கர்த்தர் அதாவது நல்லவர். ஹல்லேலூயா! அவருடைய அன்பு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருப்பார். அப்படிப்பட்டவர்களுக்கு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவராக இருப்பார். இயேசுவின் மாறாத அன்பை அவர்கள் பெறுவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு இந்த வருடத்துல சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. யாருக்கு என்றால் தேவனிடத்தில் அன்பு கூறிய. நம்முடைய வாழ்க்கையில அநேக கஷ்டங்கள் இந்த வருடத்தில் உண்டாகிருக்கலாம். அதாவது சில வேளைகள்ல தோல்விகளை நாம சந்திச்சிருக்கலாம். ஆனா நமக்கு அது தோல்வியாக தோன்றும். ஆனால் இயேசுவின் தேவனுடைய பார்வையில சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் தேவன் அதாவது உண்மைத்தன்மை, அவருடைய விசுவாசம் அவர்களுக்கு பெரிதாய் இருக்கும். அவர் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சொல்ல முடியாத எண்ணற்ற ஆசீர்வாதங்களால் அவர் நிரப்புவார். எப்பொழுது என்றால் தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கு நன்றி செலுத்தும் போது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவ சமாதானத்தினால் உறுதியாய் நிரப்புவார். அவருடைய கைக்குள்ள நாம அடங்கி இருக்கும் போது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவனை துதிப்பதற்கு ஆராதிப்பதற்கு நேரங்களை சந்தர்ப்பங்களை கொடுப்பார். நாம நேரம் இல்லை அப்படி என்று நாம சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை. எப்பொழுது என்றால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நாம சொல்ல வேண்டும், தேவனை துதிக்க வாருங்கள். நாம் மாத்திரமல்ல, நாம அதாவது இடைவெளி இல்லாமல் தேவனை ஆராதனை செய்ய வேண்டும். நாம் மாத்திரமல்ல, இந்த புது ஒரு இடத்துல அநேகரை தேவனை ஆராதனை செய்யும்படியாக அழைத்து வர வேண்டும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு இயேசுவின் மாறாத அன்பை அவர்கள் பெறுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் பாருங்க, இயேசுவானவர் அவர்களை கண்டு மனதுருகி ஓடி அவர்களை கட்டி அணைத்து அவர்களை முத்தம் செய்வார். நாட்கள இப்படிப்பட்டதான காரியத்துல நாம தேவனிடத்தில் அன்பு கூறுவோமாக. தேவனிடத்தில் அன்பு கூறுகிற எல்லா காரியத்திலும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! தேவனிடத்தில் அன்பு கூறுவோமாக, இன்னும் அதிகமாக அன்பு கூறுவோமாக. கர்த்தர் அந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா! சோத்ரா 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 சோத்ரா. ஹல்லேலூயா! சோத்ரா 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 சோத்ரா. ஹல்லேலூயா! 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 ஹல்லேலூயா!